Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நம்ம பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து கண்டிப்பா பிரெக்னன்சி ட்ரை பண்ற ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒன் பை ஒன்னா ஷேர் பண்ண போறேன். அது எதை பத்தி அப்படினு பாத்தீங்க அப்படினா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அக்கா எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து தள்ளி போயிருந்துச்சு, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ எனக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் வந்துச்சு, ஆனால் ஃபெயிண்ட் லைன் வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி ஒரு ஃபெயிண்ட் லைன் தானே வருது, இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு செக் பண்ணுறப்போ எனக்கு நெகட்டிவ் ஆகிடுது. அப்புறமா பார்த்திங்கன்னா பீரியட்ஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறப்போ ரொம்ப டார்க் லைனாகவே வருது, சரி ஓகே நம்ம கன்ஃபார்மாக நம்ம ப்ரெக்னென்சி தான் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி ஒரு முறை எதுக்கும் செக் பண்ணலான்னு செக் பண்ணுறப்போ பார்த்தா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது. அதுக்குள்ளே அடுத்து ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பீரியட்ஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரு அப்படிங்கிறது நல்லா பிடிச்சி ஸ்ட்ராங்காக வளராததுனால தான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒருத்தவங்க ப்ரெக்னென்சி அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த கரு வந்து பிடிச்சு வளர்ந்தால் தான் அது ப்ரெக்னென்சி. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து கரு முட்டையும் விந்தணுவும் சந்தித்து அந்த கருத்தரிக்கிறது அப்படிங்கிறது ஃபெலோப்பியன் டியூப், அதாவது கருக்குழாயில் நடக்கும். அப்படி கருக்குழாயில் நடந்த அந்த கரு வந்து அங்கேயே இருந்தால் நம்ம கர்ப்பம்னு சொல்ல முடியாது. அந்த கரு இறங்கி வந்து கர்ப்பப்பையோட உள்சுவரான எண்டோமெட்ரியமில் நல்லா ஸ்ட்ராங்காக பதிஞ்சு அதோட நஞ்சு பையோட வளர்ந்து அப்படியே வளர ஆரம்பிக்கணும். அதை தான் வந்து நம்ம ப்ரெக்னென்சி அப்படின்னே நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு சரியாக நடக்காததுனால, அந்த கரு வந்து சரியாக எண்டோமெட்ரியமில் பிடிச்சு வளராததுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கரு ஆரம்பத்துலேயே அப்படியே வந்து மிஸ்கேரேஜ் மாதிரி ஆகிடுது. ஆனால் நமக்கு அது மிஸ்கேரேஜ்னு தெரியாது, அது பீரியட்ஸ் மாதிரி தான் அது ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து எவ்வளோ இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது, இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக ஸ்ட்ராங்காக நடக்கும். எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது என்ன சைஸில் இருக்கணும், அது எப்போ வளர ஆரம்பிக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளவு வளரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டீடைல்டாகவே நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த கர்ப்பப்பையோட உள் சுவர் அப்படிங்கிறது ஒரு மெத்த மாதிரி, ஒரு குழந்தை வந்து அதில் பதிஞ்சு வளர்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம். அது வந்து சில பேருக்கு ரொம்ப மெல்லிசாக இருக்கும், சில பேருக்கு ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இப்படி ரெண்டுமே இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ் நார்மலான அளவு கரெக்டாக இருந்தால் தான் அந்த கரு ஸ்டார்டிங்கில் மட்டும் இல்லை 10 மாதமுமே வந்து டெலிவரி வரைக்குமே அந்த கரு வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கு இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு 30 நாள் ஒரு பெண்ணோட மாதவிடாய் சுழற்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு டைம்லேயும் இந்த எண்டோமெட்ரியமோட அந்த திக்னஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பீரியட்ஸ் டைமில் இது வந்து 2லேருந்து 4 mm வரைக்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு பீரியட்னா என்னன்னே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். கருமுட்டையும் இந்த எண்டோமெட்ரியம் லைனிங்கும், ஏன்னா வந்து இப்போ இந்த மந்த் வந்து உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிருச்சு, அது விந்தணுவை மீட் பண்ணி கருத்தரிக்குதா அப்படின்னு பார்க்கும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ரெடியாக உங்களுக்கு அந்த எண்டோமெட்ரியம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த கருமுட்டை கருத்தரிக்கலை அப்படின்னா அந்த கருமுட்டை செதஞ்சு வரும்போது இந்த எண்டோமெட்ரியமும் சேர்ந்து செதஞ்சு தான் நமக்கு பிளட்டாக வெளியில் வர்றது. அதை தான் வந்து நம்ம பீரியட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போது அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து கரெக்டாக திக்னஸோடு இருக்கும். அப்போது அந்த சைஸில் அது ஒரு 5 mm இருக்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில், ஏன்னா அப்போ வந்து அது திக்காகி ரெடியாக இருக்கும், அப்போ அது செதஞ்சு வெளியில் வந்துடும். அப்போ திருப்பி இது எப்போ வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகி 5 நாள் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும் எப்போவுமே அப்படின்னா, 5 நாளும் அந்த ப்ளீடிங் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி 6வது நாள்லேருந்து உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 1 mmலேருந்து 2 mm வரைக்கும் வளர ஆரம்பிக்கும். இப்படி பீரியட்ஸ் முடிஞ்சு மறுநாள்லேருந்து வளர ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஓவலேஷன் வரைக்கும் அது ரெகுலராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து நல்லபடியாக வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன். இந்த ஹார்மோன் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒன்று ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், இல்லை நிறைய பேருக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் இது வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அந்த எண்டோமெட்ரியம் லைனிங் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சரியாக இருக்காது. ஸோ அப்போ பீரியட்ஸ் ஆன நாளிலிருந்து அந்த ஓவலேஷன் வரைக்கும் உள்ள அந்த ஃபாலிகுலர் ஃபேஸை தான் நம்ம ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த டைமிங்கில் தான் அந்த எண்டோமெட்ரியம் வந்து டெய்லி வளர ஆரம்பிக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரிப்போர்ட்டில் ப்ரோலிஃபெரேட்டிவ் எண்டோமெட்ரியம் அப்படின்னு போடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம தப்பாக நினைக்கணுன்ற அவசியம் இல்லை, அது வந்து அதோட பேர். ஸோ அப்போ இப்படி ஒரு நாளைக்கு 1 mm இல்லை 2 mmன்னு வளர ஆரம்பிக்கிற இந்த எண்டோமெட்ரியம் வந்து எவ்வளோ சைஸ் ரீச் ஆனால் கரு வந்து பதிகிறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு 16 mm வரைக்கும் கூட வளரும். பட் கரெக்டான சைஸ் எது இருந்தால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7லேருந்து 11 mm இல்லைன்னா 8லேருந்து 13 mmக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து ரொம்ப திக்கண்டாக இருந்தாலும் ப்ராப்ளம், அதே மாதிரி ரொம்ப மெல்லிஸாக இருந்தாலும் ப்ராப்ளம். இந்த எண்டோமெட்ரியம் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நார்மலாக நம்ம ஸ்கேன் பார்த்தாலே வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து அந்த திக்னஸ் வந்து அவங்க ஒவ்வொரு நாளுமே அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நீங்கள் அதை பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டான லெவலில் அது வளருது அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எல்லாம் நடக்குது, உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷனில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ரிப்போர்ட்டோ இல்லை நார்மல் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் லேயர் எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இப்படி ட்ரிபிள் லேயர் எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயம்தான். உங்களோட எண்டோமெட்ரியம் வந்து கரெக்டான லெவலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் வந்து அதை போட்டு குழப்பிக்கிறீங்க. இந்த மாதிரி ப்ரோலிஃபெரேட்டிவ் ஃபேஸ் இல்லைனா வந்து ட்ரிபிள் லேயர்னு வந்தோடனே ஏதோ பிரச்சனையோ அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறீங்க. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எண்டோமெட்ரியம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் எண்டோமெட்ரியம்னா என்ன, அதோட சைஸ் எவ்வளோ இருக்கணும், அது எப்போ வளர ஆரம்பிக்கும் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த எண்டோமெட்ரியம் வந்து சரியாக வளர்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோம் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் இதுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஈஸ்ட்ரோஜனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகளை எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அதாவது எண்டோமெட்ரியம் நல்லா வளர்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு எப்போ இருந்து எப்போ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் யாருமே பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அந்த வீடியோவை போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.